தமிழ் சினிமாவில் 60 ஆண்டுகளுக்கும் மேலாக தனது தனித்துவமான நடிப்பினால் நிலைத்து நிற்பவர் தான் நமது விஜயகுமார் அவர்கள். இவரது நடிப்பு பெரும்பாலும் ஒரு ரசிக்கத்தக்க வகையாகவே இருக்கும். அந்த வகையில் அவர் நடிப்பில் வெளியான நாட்டாமை திரைப்படத்தை யாராலும் மறந்திருக்க முடியாது. அந்த திரைப்படத்தில் சிறிது நேரமே வந்தாலுமே அனைத்து கதாபாத்திரங்களையும் தூக்கி சாப்பிடும் அளவிற்கு தன்னுடைய நடிப்பு அசாத்திய திறமையை காட்டியவர் நம்ம விஜயகுமார். அவருடைய மகன்களில் இப்போது தற்சமயம் முக்கிய நடிகராக இருப்பவர் அருண் விஜய். அருண் விஜய் அவர்களும் நிறைய போராட்டத்துக்கு அப்புறமா தனக்குன்னு ஒரு தனி பாணியை உருவாக்கி சினிமாவில் அவரும் ஒரு நல்ல ஒரு ஹீரோவாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். விஜயகுமார் அவர்கள் தனது குடும்பத்தின் மேலமும் அந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கிறாரு. தனக்கு 2 மனைவிகள், 2 மனைவிகளுக்கும் உள்ள குழந்தைகள் எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் எல்லா குழந்தைகளையும் அவர் நல்லபடியாக பாதுகாத்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. தனக்கு பிறந்த மகன்கள், பேரம் பேத்திகள்னு நல்ல ஒரு கூட்டு குடும்பமாக அவங்கள ஒரு நல்ல வழியில் சென்று கொண்டு போயிருக்காரு. இந்த மாதிரி ஒரு காட்ஃபாதராக இருக்கிற விஜயகுமார் அவர்களை மகிழ்விக்கும் விதமாக அந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே அவங்க மேலே அந்த அளவுக்கு ஒரு பாசத்தை காட்டியிருக்காங்க. இப்போ அதுக்கும் ஒருபடி மேலே அருண் விஜய் தனது தந்தை விஜயகுமார் அவர்களுக்கு சிலை வைத்திருக்கிறாரு. அதுவும் தன்னோட அம்மாவுக்கு மட்டும் கிடையாது, தனது தந்தையும் அவங்களுடைய 2 மனைவிகளுக்கு சேர்த்து சிலை வச்சிருக்கிறாங்கிறது ஒரு பெரிய ஒரு டாப்பிக்காக இருக்குது. தாய் தந்தை, அதாவது தன்னோட தாய் தந்தைக்கு சிலை வைக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. மாற்றான் தாய்க்கும் ஒருத்தர் சிலை வைக்கிறாங்கன்னா மாற்றான் தாயையும் தன்னோட தாய் போல பாவிக்கிறாருன்னு அர்த்தம். அந்த வகையில் இவர் செய்த இந்த நெகிழ்ச்சியான காரியம் பார்த்திங்கன்னா சினிமா துறையிலே ஒரு பரவலாக பேசப்பட்டுகிறது. அது மட்டும் இல்லாமல் அருண் விஜய் அவர்கள் தனது சகோதரிகள், தன் மாற்றான் தாய்க்கு பிறந்த எல்லாத்துடைய குழந்தைகளையுமே அந்தளவுக்கு ஒரு கூட பிறந்தவங்களாக இன்ன வரைக்கும் ஒரு சந்தோஷமாக வழிநடத்திட்டு போகிறாரு. அருண் விஜய் அவர்கள் தனது தாய்க்கும் தனது தந்தைக்கும் இந்த அளவுக்கு சிலை வச்சது ஒரு பெரிய ஒரு விஷயமாக பேசு பொருளாக இருக்குது. இதுபோல் ஏற்கனவே ராகவா லாரன்ஸ் அவர்கள் தனது தாய்க்கு சிலை வைத்து அவங்க தெய்வமாக வழங்குறாங்க. உயிரோடு இருக்கும்போதே சிலை வைத்து அவங்கள பெருமைப்படுத்துகிற விதமாக நடக்கிற இந்த செயலானது எல்லாருமே நம்மளோட தாய் தந்தைய மேலே ஒரு பாசத்தை காட்டணும் அப்படிங்கிற ஒரு வெளிப்படுத்துகிற விஷயமா இருக்குது. மேலும் இது போன்ற சினிமா தகவலுக்கு சகானா சூர்யா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.